முருக வழிபாடு மிக தொன்மையானதாகும். சேயோன் மேய மைவரை உலகம் என தொல்காப்பியம் முருகனை குறிஞ்சி தலைவனாக்குகிறது. திருமுருகாற்றுப்படை, பரிபாடல் முதலான இலக்கியங்கள் முருகனின் பெருமை பேசுவன. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனிருக்கும் தலமாக நம்பி தொழுவர் தமிழ் மக்கள். வேதபுரம் எனப்படும் புதுச்சேரியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் காலாப்பட்டு என்னும் கடற்கரை சிற்றூரின் குன்று பகுதியில் கொலுவீற்றிருக்கிறார் முருகப்பெருமான். இங்கு இவருக்கு காலாப்பட்டு பாலமுருகன் என்பது வழக்கு பெயர். பக்தியின் அடையாளமாக வெளிப்படும் பால்குடம் எடுத்தல், முடி காணிக்கை செலுத்துதல், காவடி எடுத்தல், கரகம் சுமத்தல், அலகு குத்துதல், தேர் இழுத்தல் என பலவிதமாக தங்களின் அன்பை வெளிப்படுத்துகின்றனர் இந்த பாலமுருக பக்தர்கள். பொங்கலிடுதல், அன்னதானம் முதலியனவும் பக்தியோடு நடந்தேறுகிறது. எங்கு நோக்கினும் அரோகரா கோஷம். உள்ளுணர்வு மிக்க ஆனந்த நிலையில் ஆடி பாடி தம்மையே அர்ப்பணிக்கும் இந்த விழா பக்தி இல்லாதவர் மனத்திலும் பக்தியை ஊட்டும். ஒரு கிராமத்திற்கே உரித்தான களிகொள்ளும் வேடிக்கை வினோதங்களுடன் யாவர்க்குமான விழாவாகிவிடுகிறது இது, குறிப்பாக குழந்தைகளுக்கு. மேலும் கீழுமாய் சுழன்று வரும் வாழ்க்கை சக்கரத்தில் விழுந்து விடாமல் காக்கக்கூடியவன் முருகப்பெருமான் என்பது குழந்தைகளுக்கும் தெரியும். எல்லார் முகத்திலும் பக்தியும் பரவசமும் ஒரு சேர பொங்க ஆனந்தம் நிறைகிறது. உலகில் தான தருமங்களை எல்லாம் வாழ்விக்க தானே துறவு பூண்ட பாலகன் பாலமுருகன். கையில் தண்டமேந்தி இடையில் கோவணம் தரித்து உலக மேன்மைக்காய் தவமிருந்த சித்தன். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வு செடல் குத்துவது என்பதே. கூறிய இரும்பிலான கொக்கிகளை தம் முதுகில் குத்திக் கொள்ளுகிறார்கள். ராட்டினம் போலான ஒரு சுழல் கருவியிலிருந்து தொங்கும் கயிறுகளில் தம் முதுகில் குத்தப்பட்ட கொக்கிகளை இணைத்துக் கொள்ள ஆடுகிறது செடலாட்டம். இடையில் தம் கையில் குழந்தைகளையும் ஏந்திக் கொள்ளுகிறார்கள். பார்க்கிறவர்களுக்கெல்லாம் மயிர் உச்சிரி பரவசம் வருகிறது.
மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே கருங்கல்லானாலும் கணிகை மலையில் கல்லாவே கருங்கல்லானாலும் கணிகை மலையில் கல்லாவே பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே குழந்தை கடவுளுக்கு குழந்தைகளும் காணிக்கை செலுத்தும் வைபவம் நிகழ்ந்தேறுகிறது. தன்னையே தரும் தொடர்ந்த அடையாளமான குடிக்காணிக்கை குழந்தைகளுக்கு புதுவரமாக மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே கணிகை மலையில் கல்லாவே நாளும் முருகன் விழா முடிந்த வேளையிலும் அந்த அசகாய வீரமாகிய செடல் சுற்று வைபவம் நம் நெஞ்சை விட்டு நீங்காது பதிகிறது. ஆண்டுதோறும் நடக்கும் இந்த விழாவை காணவும் முருகன் அருள் பெறவும் நீங்களும் வருகவும் வருகிறீர்கள்.